முனிஷ்காந்த், சுபாஷ் செல்வம், ராஜேஷ் மாதவன் இவங்க ஆக்டிங்கில் அமீன் பரீஃப் co-writing and directionல உருவான காக்கி சர்க்கஸ் சீரிஸ் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 7 எபிசோட் அண்ட் ஈச் எபிசோட் அரௌண்ட் 25 minutes ஓடுதுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸ் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, தமிழ்நாடு கேரளா பார்டரில் தமிழ்நாடு கிளைக்கு உட்பட்ட ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ளே ஒரு சப்ஜெயில், அந்த சப்ஜெயிலுக்குள்ளே பகவதி அம்மன் சாமி சிலையும் ஒரு உண்டியலும் இருக்குது. ஜெயிலுக்குள்ளே வரவங்கள அந்த உண்டியலை காசு போட சொல்லி வருஷம் அந்த உண்டியல் காசை கேரளாவில் உள்ள பகவதி அம்மன் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கறது வழக்கம். முனிஷ்காந்த் ஜெயில் இன்சார்ஜாகவும் சுபாஷ் செல்வம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு கான்ஸ்டபிளாகவும் இருக்காங்க. ஒரு நாள் சுபாஷ் செல்வம் நைட் டியூட்டியில் இருக்கும்போது அசந்து தூங்கிடுறாரு. விடிஞ்சு பார்த்தா ஜெயிலில் உள்ள உண்டியலை காணும். இப்போ இந்த மேட்ரு வெளில தெரிஞ்சால் இவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு முனிஷ்காந்தும் சுபாஷ் செல்வமும் இன்டெரக்டாக அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அட்லாஸ்ட் இந்த காணாமல் போன உண்டியல் கிடச்சிதா இல்லையா, இதை யார் திருடினது, இதெல்லாம் தாங்க இந்த காக்கி சர்க்கஸ். யூஸ்வலாக எல்லாரும் திருடிட்டு தானே ஜெயிலுக்கு போவாங்க. பட் இந்த சீரீஸில் ஜெயிலுக்கு போய் திருடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் கான்செப்டை யோசிச்சு அதை த்ரில்லராக மட்டும் இல்லாமல் ஃபன் ஃபீல்டோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அமீன் பரீஃப். இந்த சீரீஸில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா இதில் வர கேரக்டரைசேஷன் தாங்க. ராஜேஷ் மாதவன் எப்படி திருடன் ஆனார் அப்படின்ற பேக் ஸ்டோரி நமக்கு பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே காமிச்சிருக்காங்க. ஜெயிலராக வர முனிஷ்காந்த் ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸராக இல்லாமல் புக்வா மாதிரி எப்போதும் புக்கும் கையுமா தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு வர அக்யூஸ்டுக்கெல்லாம் புக் கொடுத்து படிக்க சொல்லி அவங்கள அது மூலியமாக திருத்துற ஐடியாலஜிலாம் வேற லெவல். கதையின் நாயகன் சுபாஷ் செல்வம் ஒரு யங் அப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுலேருந்து லவ் பண்ணுற வரைக்கும் அவர் கேரக்டரும் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. தென் யூடியூபரான ஆன்டி அண்ட் அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு, சவப்பட்டி செய்கிற ஆசாரின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள மெயின் ஸ்டோரியோட கனெக்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. இந்த சீரிஸோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மினி சீரிஸ் அண்ட் எபிசோட் டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் பொறுமையாக போகிற ஸ்க்ரீன் பிளேனால ஒரு லென்த்தி ஃபீல் கொடுக்க தாங்க செய்யுது. சப்ளாட்ஸ் நிறையா இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது ரசிக்கும்படி இல்லாதது தான் பிரச்சனையே. காமெடிஸ் நிறைய இடங்களில் ஒர்க் ஆகலை. ஒரு கட்டத்தில் விஜய் டிவி சீரியல் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் த சீரிஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஃபைட்டு சேஸ்ன்னு பயங்கரமாக எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சீரீஸ்லேயும் லாஸ்ட் எபிசோட் ஃபைட்டு சேஸ்ன்னு எல்லாம் இருக்க தான் செஞ்சுது. பட் அப்படியே உல்ட்டாவா எப்போ தாண்டா முடிப்பீங்கன்ற அளவுக்கு அப்படியே ஜவ்வா போட்டு இழுத்து வச்சுருக்காங்க. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சுபாஷ் செல்வம் அவரோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு 2 minutes சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன், அது ஆக்ஷனோட ஹியூமரும் சேர்ந்து ஜாக்கி சான் ஸ்டைலில் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ்லாம் செம்மையாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், அதை அவர் பர்ஃபார்மன்ஸ்னால நீட்டாகவே பண்ணியிருக்காரு. மலையாளம் ஆக்டர் ராஜேஷ் மாதவன் ஒரு மிரட்டலான ஆட்டிடியூடோட வில்லனாக வராரு. அவருக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அந்த கேரக்டருக்கு தேவையானதை கணக்கச்சிதமாக செஞ்சுருக்காரு. யூடியூபர்ஸாக வர சாவித்ரி அண்ட் அம்ருதா காமெடிஸ் தாங்க த்ரூ அவுட் த சீரிஸ் ஒர்க் ஆச்சு. ஹீரோயினாக அப்பப்போ எட்டி பார்க்குற வின்ஷு ரேச்சல் அண்ட் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. நீராஜ் ரவி டிஓபி காக்கி சர்க்கஸ் வேர்ல்டை நேர்த்தியாகவே கேப்சர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த 2 minutes சிங்கிள் ஷாட் ஃபைட்டும் பர்ஃபெக்டாக எடுத்திருக்காரு. ஹியூமர் போர்ஷன்ஸில் சில இடங்கள் மட்டுமே விபின் பாஸ்கரோட மியூசிக் ஒர்க் ஆச்சு. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்டோரி, கேரக்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் அண்ட் சம் காமெடி ட்ராக்ஸ். இந்த சீரிஸோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா போரிங் ஸ்க்ரீன் பிளே, லெஸ் ஃப்ளோ இன் டைம் லைன், என்கேஜ் பண்ணாத ஹியூமர்ஸ் அண்ட் சோ மெனி சப்ளாட். ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹியூமர் மிக்ஸ்டு த்ரில்லர் வித் லாகிங் ஸ்க்ரீன் பிளே தாங்க இந்த சீரிஸ். காக்கி சர்க்கஸ் ZEE5ல அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், go and watch the on and off காக்கி சர்க்கஸ். Cinematics rating for this series is 6 out of 10. Thank you guys.